வணக்கம் மக்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. இதில் முதல்ல நிறைய ஆடியன்ஸ் அதிர்ச்சியாக பல தகவல்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருந்தது நடிகர் அபிநய் அவர்கள் இறந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஈரல் சுருக்க நோயால். அதில் நிறைய டவுட்ஸ் பல்வேறு பேஷண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பல்வேறு டவுட்ஸ்க்கு ஆன்சர், ஓகேங்களா? அந்த நோய் என்ன, அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் பதில்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். இப்போ நடிகர் அபிநய் அவர்கள் இறந்தது அப்படின்றது ஆச்சரியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்லேருந்தே அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்துருப்பார் பல்வேறு சேனலில். அவர் எவ்வளோ உடம்பு எனக்கு மெலிஞ்சிருச்சு அப்படின்னு பாருங்கள், என் வயிறு எப்படி வீங்கிடுச்சுன்னு பாருங்கள், ஒரு 30 லட்சம் எனக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு உறுப்பை மாற்ற சொல்கிறாங்க, அந்த 30 lakhs இருந்ததுன்னா நான் பொழைச்சிருவேன், கொஞ்சம் ரொம்ப நாளாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் நான் என்னை வச்சுருக்காங்க, 1.5 வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்ட்டு மனசு உருக்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் நம்மளுக்கு சொல்லியிருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அவர் முன்னாடி நடித்த படங்கள் துள்ளுவதோ இளமை, ஜங்ஷன், இந்த படத்துலலாம் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாருன்னு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டு பிக்ஸ் அவருக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமாக பயங்கரமாக சிவியர் வெயிட் லாஸு, ஆள் இடை ரொம்ப குறைஞ்சி, ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சுருங்கி போய் வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கேட்ட டவுட்ஸ் மற்றும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், இந்த நோய் அப்படின்றது லிவர் சிரோசிஸ். லிவர் சிரோசிஸ் அப்படின்றது என்னென்னா ஈரல் சுருக்க நோய் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஈரல் அப்படின்றது ரொம்ப அழகான உறுப்புங்க, ரொம்ப அழகான உறுப்பு. செரிமானத்தின் குரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம என்ன டைஜஷன் பண்ணுறோமோ, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை செரித்து விடுறதுல ஈரலுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. ஈரல் பைல் என்ற ஜூஸை சுரக்கிறது. ஈரல் பல்வேறு விஷயத்தை செரிமானம் செய்து மெட்டபலைஸ் பண்ணுது. இது எல்லாமே ஈரல் செய்கிற ஒரு மிக முக்கியமான வேலை. நம்ம என்ன வாய்வையாக சாப்பிட்டாலும் என்ன போட்டாலும் அது உள்ளே போய் முதலை சந்திக்கும், முதல்ல மீட் பண்ணுற ஒரு முக்கியமான உறுப்பு ஈரல். நீங்கள் பழம் போட்டாலும் ஈரல், நீங்கள் சிக்கன் போட்டாலும் ஈரல், ஆல்கஹால் போட்டாலும் ஈரல் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். ஸோ எதை சாப்பிட்டாலும் மெட்டபாலைஸ் செரிமானம் ஆகிறதுக்கு ஈரல் ஒரு முக்கியமான ஒரு பங்கை விதிக்கிறது. இப்போ உங்களுக்கே தெரியும், அவர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே சார் சொல்லியிருப்பார் என்னென்னா, மது பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஆல்கஹால் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோன்ட்டு. ஸோ இந்த ஈரல் சுருக்க நோய்க்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 90 விழுக்காடு, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 90 பேர் இந்த ஈரல் சுருக்க நோயினால் அவதிப்படுறாங்கன்னா அது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மது 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 ஆல்கஹால் 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 எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னும் போது எடுத்த உடனே ஒரே வருஷத்தில் ஈரலை சுருக்கிடுமா அப்படின்னா கிடையாது. எத்தனை நாள் குடிக்கிறோம், எவ்வளவு குடிக்கிறோம், என்ன குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால், இது எல்லாமே அதில் ஒரு மேட்டராக அமையுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை நாள் அப்படின்னும் போது வருஷ கணக்கில் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஈரல் சுருக்க நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபாரின் நாள் அப்படின்னும் போது ரொம்ப கம்மியாக ஒரு ஷாட் 2 ஷாட் நிறுத்துறாங்க. ஆனால் நம்ம மது பிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர், ஒரு ஹாஃப்னு சொல்லிட்டு நிறைய குடிக்கிறாங்க. அப்போ நிறைய குடிக்கும் போது என்ன ஆகுது, டேமேஜ் ஏற்படுது. மூணாவது, குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால். என்ன ஆல்கஹாலோட குவாலிட்டி, இது ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் ஸ்காட்சுக்கும் நம்ம லோக்கல் ஊரில் விற்கிற நம்மளோட டாஸ்மார்க் ஆல்கஹாலோ சேம் தரத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கேள்வியை கேட்டுக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு துரதிருஷ்டமாக இருக்கும் போது அதிகமாகவும் குடிக்கிறோம், டெய்லி குடிக்கிறோம். அதே மாதிரி ஆல்கஹால் குவாலிட்டிலையும் ஒரு சிக்கல்கள் அப்படின்னும் போது ஈரல் சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக அவங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஆல்கஹால் பற்றி. ஆல்கஹாலை தாண்டி ஆல்கஹால் மட்டும்தான் ஈரல் சுருக்க நோயை உண்டாக்குதா, வேறு எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வைரஸுகள், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி பால்வினை வைரஸுகளும் இந்த மாதிரி ஈரலை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதுவும் இந்த மாதிரி ஈரல் சுருக்க நோயை உண்டாக்கலாம். இது நம்பர் 2. மூணாவது பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத மாத்திரைங்களை நிறைய சில பேர் போடுறாங்க. நேராக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு வலி மாத்திரை கொடு, எனக்கு இந்த மாத்திரை கொடுன்ட்டு டேரெக்டாக போய் வாங்கி சாப்பிட்றது. இதை தடுக்கணும். இது ஏன்னா ஆல்கஹால் மாதிரியே ட்ரக்ஸும் டேரெக்டாக லிவரில் போய் மெட்டபலைஸ் ஆகுன்றது லிவரை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மாத்திரைகளுக்கும் உள்ளது. நாலாவது, இப்போ ஆன்லைன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, என்னென்னமோ சொல்கிறாங்களே பிளிங்கிட்டு, இந்த மாதிரி நிறைய இது வந்துட்டதுனால நிறைய ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டா ஆட்ஸ்லாம் வெயிட் குறைக்கிறதுக்கான பவுடரு,
உங்களோட உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான பவுடரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் நம்மளுக்கு விற்பனை பண்ணுறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு சரி அந்த ரிசல்ட்டு நல்லா வரும் போல், ஏன்னா அந்த விற்பனை பண்ணும்போது அந்த ஆட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 6 பேக்ஸ் வச்ச ஒரு ஆள் காமிப்பாங்க, அழகான ஒரு பெண்மணியை காமிப்பாங்க, நம்மளும் மயங்கி அதை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த பவுடரில் யார் செய்யறா, என்ன கலக்கறா, எங்கேருந்து வருது எதுவுமே தெரியாது. அப்போ அந்த பவுடருங்களை நம்ம உட்கொள்ளும் போது திருப்பி லிவர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உடல் பருமன், அதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒன்று ஏற்படுது. ஃபேட்டி லிவர் அப்படின்றது என்னென்னா ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது. இந்த ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது ஆல்கஹால்லையும் சேரும். ஆனால் ஆல்கஹால் இல்லாமல் பேடான ஃபுட் ஹேபிட்ஸு, அதிகமான சுகர் இன்டேக்கு, அதே மாதிரி வெயிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவரை உண்டாக்கும். இந்த ஃபேட்டி லிவர் வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் ஈரல் சுருக்க நோயை உண்டாக்க முடியும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன் பேர் தான் நாஷ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோஹெப்படைட்டிஸ், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், NAFLD அப்படின்ற மாதிரி மருத்துவ துறையில் நம்ம வந்து அதை வந்து சொல்கிறது. ஸோ ஈரல் சுருங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை காரணங்கள் எடுக்க முடியுது பாருங்கள். ஸோ ஆல்கஹால்லேருந்து, ட்ரக்ஸ்லேருந்து, நம்ம லேகியத்துலேருந்து, நம்ம தேவையில்லாமல் வந்து உடல் பருமன், சாப்பாடு பிரச்சனையிலேருந்து, இந்த மாதிரி இத்தனை இது ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் முதல் இடத்தில் இருக்கிறது மதுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது ஒரு சைடு. ரெண்டாவது பகுதி நிறைய பேர் கேள்வி கேட்குறது, சார் நான் குடித்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஈரல் சுருக்கும் நோய் வந்துடுமா, அதை பற்றி சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எடுத்த உடனே ஈரல் சுருங்காது. ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈரல்ன்றது ரொம்ப நல்ல உறுப்பு, ரொம்ப பெரிய உறுப்பு, 2 பெரிய பாகங்கள் உள்ளது. ரைட் லோப், லெஃப்ட் லோப்னு 2 பெரிய பாகங்கள் உள்ளது. அதுக்குள்ள ஒரு 8 குழுக்களாக வந்து இருக்குது. செக்மெண்ட்டாக வந்துட்டு பிரிஞ்சு கிடக்குது. அப்போது ஈரல்ன்றது பெரிய உறுப்பு, நிறைய செக்மெண்ட் இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டேமேஜ் வந்து ஆகாது. ஓகே, அப்போ எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ஈரலை சுற்றி ஒரு கொழுப்பு படிகிறது தான் வந்துட்டு முதல் ஸ்டேஜ். அது பேர் தான் ஃபேட்டி லிவர் கிரேட் 1 சொல்கிறோம். அப்பயே நம்ம மதுவை நிறுத்தாமல் குடிக்கும் போது ஃபேட்டி லிவர் கிரேட் 2க்கு போகுது. அப்பயே நம்ம கண்டுக்காத போது ஃபேட்டி லிவர் கிரேட் 3க்கு போகுது. அப்போது ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட்னு ஃபுல்லாக கொழுப்பு சேர்ந்து வருது. அதுக்கு அடுத்து போகும்போது சில நேரத்தில் ஈரல் வீங்கிக்குது. அது பேர் தான் ஹெப்படைட்டிஸ், ஸ்டியட்டோஹெப்படைட்டிஸ் அப்படின்ற மாதிரி வீக்கம் வந்து ஏற்படுது. இந்த ஸ்டேஜ் வரைக்குமே ரிவர்சிபிள். இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம மதுவை நிறுத்தினா, நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிவிட்டு, சுகரெல்லாம் கட் டவுன் பண்ணிவிட்டு, எடையை அழகாக குறைச்சிட்டு நல்லா கரெக்டாக பண்ணோம்னா இந்த ஸ்டேஜ் வரைக்குமே 100% அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, பழைய லிவரை கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஈரல் ரொம்ப நல்ல உறுப்பு. ஏன்னா அது எவ்வளோ டேமேஜ் வந்து கொஞ்சம் ஆனாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அதுவே அதை ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஈரலுக்கு மட்டும்தான் அது இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பாதி ஈரல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அதெல்லாம் விட்டோம்னா ரிவர்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அழகாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அப்பையும் நம்ம நிற்காமல் மது எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அதுதான் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் சுருக்க நோய். அப்போ இதுலேருந்து உங்கள் கேள்விக்கு பதில் புரியுதுல. எடுத்தோடனே குடித்த உடனே எனக்கு சுருங்கிருமா அப்படின்னா நடக்காது. ஆனால் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுன்னு குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் 1, 2, 3 ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு போய் லாஸ்ட்டாக சுருக்க நோய் வந்துடுது. ஸோ இதுக்கு பல வருஷங்கள் ஏற்படலாம். எவ்வளோ குடிக்கிறீங்க, என்ன குடிக்கிறீங்க, இதை பொறுத்து வந்து பல வருஷம் ஏற்படலாம். ஆனால் ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் முன்னாடியே நம்ம யோசித்து நம்ம முன்னாடியே நிறுத்தினோம்னா 100% ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மையாக வந்துட்டு இருக்குது. அடுத்து சில பேர் கேள்விகள் கேட்குறாங்க. என்னென்னா, சார் எனக்கு இது ப்ராப்ளம் இருக்குன்ட்டு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது அறிகுறிகள் அதை பற்றி சொல்லுங்களேன், இல்லை என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கான பதில் தான் இது. இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் அந்தளவுக்கு ஈஸியாக ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வெளியே தெரியாது. இப்போ ஃபேட்டி லிவரில் இருக்குது, அந்த கொழுப்பு சேருதுன்னா அப்போ எந்த அறிகுறியுமே இருக்காது. நான் தான் சொன்னேன்ல, ஈரல் ரொம்ப நல்ல உறுப்பு, எவ்வளோ அடித்தாலும் தாங்க ஓரளவுக்குன்ட்டு. அதனால் எந்த அறிகுறியுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு மைல்டாக வந்து எப்போ நீங்கள் வந்து காஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு மதுப்பிரியராக இருக்கீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கடந்த ஒரு மாதமாகவே செரிமானத்தில் ஏதோ ஒரு கோளாறு நடக்குது. சாப்பாடு உள்ளே போட்டோன்னே வயிறு உப்பிக்குது, பசி சரியாக எடுக்க மாட்டேங்குது, எதை சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு கல் மாதிரி ஆகிடுது, ஏதோ டைஜஷன் சரியில்லையேன்னு இருந்தால் நீங்களாம் யோசிக்கணும். என்னடா டைஜஷன் வந்து கடந்த ஒரு மாதமாகவே நல்லா போக மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படின்றவ நீங்கள் யோசிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் அந்த டைமில் கண்டுக்காமல் விட்டுட்டு அப்பையும் அந்த டைம்லேயும் வந்து நிறைய ஆல்கஹால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இன்னும் ஒரு மாதம் 2-3 மாதங்க அப்புறம் வந்துட்டு உங்களை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, என்ன சார் கண்ணு மஞ்சளாக இருக்குது,
மஞ்சக்காமால் வந்துருச்சு சார், கண்ணு மஞ்சளாக இருக்கே அப்படின்ட்டு. அப்போ கண்ணு மஞ்சளாகிறது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜாண்டிஸ். அப்போ இந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது, அப்போ டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்லுவார், சார் ஈரல் ஆல்ரெடி சுருங்கி போச்சு, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தியிருக்கணும், இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அப்போது மஞ்சக்காமால் வர்றது, கால் வீங்கிறது, அபினேசருக்கு வந்த மாதிரி வயிறு வீங்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்டேஜ் லிவர் டிசீஸ், இஎஸ்எல்டின்னு சொல்லுவோம். அதாவது ஈரல் சுருங்கி ஈரல் ஃபெயிலியருக்கு போன சைன்ஸ். அப்போ ஜாண்டிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, வயிறில் நீர் சேர்றதுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ், டீகாம்பன்சேட்டட் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அப்போ அந்த லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்போ உஷாராகணும்னா, ஸ்டார்டிங்கே இந்த செரிமான சரியில்லைன்னும் போது டைம்லேயே உஷாராகிக்கணும். இதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்றத மாதிரி வைக்கிறோம். அடுத்து என்ன டெஸ்ட் சார் அப்படின்ற மாதிரி கேள்விக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிம்பிளாக வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணாலே தெரிஞ்சிடும் ஈரல் சுருங்கியிருக்கா இல்லையான்ட்டு. அது மாதிரி எந்த லெவலில் எவ்வளோ சுருங்கியிருக்குன்னு ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன வகையில் இப்போலாம் வந்து செய்கிறாங்க. அதுலேயும் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டில் வந்து சுருங்கியிருக்குன்னு. இதை தாண்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது நம்ம ரத்தத்தில் அந்த மஞ்சக்காமால் சொல்லக்கூடிய பிலிருபின் லெவல் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி டெஸ்ட்டுகள், லிவர் என்சைம்ஸ் எவ்வளோ ஏறி இருக்குது, ஏஎஸ்டி ஏஎல்டி இதெல்லாம் எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட்டுகள் வந்து டாக்டர் கண்டிப்பாக வந்து எடுப்பார்கள். இது ஒரு சைடு. நெக்ஸ்ட் சில பேர் சொல்கிறாங்க, சார் கேள்வி கேட்குறாங்க, சார் இந்த நோய் வந்துடுச்சுன்னா க்யூரே இல்லையாமே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சர் இதான். இந்த நோய் வந்துடுச்சுன்னா க்யூரே இல்லையா அப்படின்னா இல்லை, க்யூர் இருக்குது. ஆனால் அந்த க்யூர் நம்ம எல்லாருமே பண்ணிக்க முடியுமான்றது தான் கேள்வி. ஏன்னா ஒன்ஸ் ஈரல் சுருங்கிடுச்சுன்னா அதை திருப்பி நார்மல் ஆக்க முடியாது. லிவர் சிரோசிஸ் ஆகிடுச்சுன்னா அதை நார்மல் ஆக்க முடியாது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா, கெட்டு போன ஈரலை எடுத்துட்டு வேற ஒருத்தரோட ஃப்ரெஷ் ஈரலை வைக்கிறது. அது பேர் தான் என்னதுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஈரல் மாற்று சிகிச்சை தான் இதுக்கு பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் அமையுது. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு குப்பனோ சுப்பனோ நார்மலாக அந்த ஈரல் மாற்று சிகிச்சையை வந்துட்டு செலவு பண்ண முடியுமா? அதுதாங்க கேள்வி. கண்டிப்பாக முடியாதுல்ல. லட்சங்களில் செலவாகுது. ஓகேங்களா, 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு சைபரை போட்டுருங்க. அப்போ அவ்வளோ லட்சங்கள் செலவாகுதுன்னும் போது கஷ்டம். அப்போ அவ்வளோ லட்சங்களை வந்து எல்லா சாமானிய மக்களும், ஏழை எளிய மக்களும், மதுபான கடையில் குடிக்கும் மதுப்பிரியர்களும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போது ஈரல் மாற்று சிகிச்சைக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா நம்மளே ஏமாற்றிக்கணும். அப்போ அந்த லெவலுக்கு ஏன் விடணும்? ஃபஸ்ட்டே நம்ம இந்த மதுவை வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஈரல் மாற்று சிகிச்சை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. ஓகே, ஸோ அதனால் அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நடிகர் அபிநய் சாரே இறந்த போது என்ன சொன்னார், நான் வந்து அந்த ஈரல் மாற்று சிகிச்சைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 30 லட்சம் செலவாகுது, காசே என்கிட்ட இல்லை, அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற டைலாக்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப மனசை உறுத்துது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மக்கள் நான் என்னென்னு சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு தேவையில்லாமல் யாரோ லாப நோக்கத்துக்காக நீங்கள் போய் உங்கள் காசு செலவு பண்ணாதீங்க. ஓகே, நடத்துகிற பெரிய பெரிய அரசியல் ஜாமவான்கள் இருப்பாங்க, இவங்க பெரிய பெரிய முதலாளிக தலைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் வலு சேர்க்குறீங்களே தவிர மற்றபடி உங்கள் உடம்புக்கு பெரிய கெடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே போய் குடிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், மூட்டை தூக்குறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, மனசு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு அந்த மதுபான கடைங்க சைடில் வந்து போகக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜாக வந்து வைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஈரல் மாற்று சிகிச்சை என்கிட்ட காசு இருக்குது சார், துட்டு இருக்குது சார், எனக்கு என்ன, நான் குடிக்கிறேன், வேணா மாற்றிட்டு போயிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோ ஈஸி ப்ரொசீஜர் கிடையாது. ஈரல் உங்களுக்கு கிடைக்கணும், அந்த கிடைக்கிற ஈரல் உங்களுக்கு ஒத்து போகணும், உங்கள் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும், ஹெச்எல்ஏ டைப்பிங் மேட்ச் ஆகணும். அப்போ இவ்வளோ சிக்கல்கள் உள்ளது. என்கிட்ட காசு இருக்குது, 30 லட்சம் 40 லட்சம் தானே, நான் கொடுத்துட்டு பண்ணிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வேண்டாம். ஏன்னா அதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. கரெக்ட் டைமில் ஈரல் கிடைக்கலனாலும் சிக்கல், இது எல்லாமே எதுக்கு தேவையில்லாமல். ஓகேங்களா, அதனால் தயவு செஞ்சு அந்த ஈரல் மாற்று சிகிச்சைன்னு ஒன்று இருந்தாலும் அந்த ஈரலை மாற்றுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, ஈஸி கிடையாது. செலவு, பொருளாதார செலவு, மேட்சிங் செலவு, நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து அந்தளவுக்கு போகக்கூடாதுன்றதும் இம்பார்ட்டண்ட்டாக மக்கள்கிட்ட நம்ம வந்து வைக்கிறோம். சில பேர் கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் ஆள் ஹீரோ மாதிரி இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எலும்பு கூடு மாதிரி ஆகிட்டார், என்ன சார் இது, ஈரல் தானே பிரச்சனை, அதுக்கே ஆள் இப்படி ஆகிட்டாரு, ஒல்லி ஆகிட்டாருன்னு. உங்களுக்கான பதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிட்டேன், ஈரல்ன்றது செரிமான குருன்னு சொல்லிட்டு. அப்போ செரிமானமே சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எப்படி வந்து சாப்பாடுகள் வந்து உள்ளே அப்சார்ப் ஆகும், எப்படி செரிமானம் நடக்கும், எப்படி சத்துகள் உள்ளே போகும்? அப்போ பெரிய லெவலில் எனர்ஜியே வந்து உள்ளே வந்து நடக்காதில்ல, உள்ளே வந்து அப்சார்ப் ஆகாதில்ல. ஆனால் உடம்பு ஏங்குறதுக்கு வந்து எனர்ஜி தேவை. அப்போ அந்த எனர்ஜி, அந்த சக்தை எங்கேருந்து எடுக்கும்? கொழுப்புகள்லேருந்து எடுக்கும். கொழுப்பே இல்லை அப்படின்னா எங்கேருந்து எடுக்கும்? தசைகள்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ கொழுப்புகளை தசைகள்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது தசைகள் எல்லாமே சைஸு குறைய ஆரம்பிக்குது. தசைகள் சைஸ் எல்லாம் குறையும் போது உடம்புல மிஞ்சினது எலும்புகள் மட்டும்தான். அப்போ அதனால தான் எலும்பு கூடு மாதிரி மாறுறாங்க.
சில பேர் கேட்குறாங்க ஆள் எலும்பு கூட மாதிரி இருக்கு ஆனால் வயிறு மட்டும் இப்படி பெருசாக இருக்க அப்படின்னு. அதுக்கான பதில் என்னன்னா, ஈரல் சுருங்கும் போது, லிவர் சிரோசிஸ் ஆகும் போது அந்த ப்ரெஷர் வந்து வயிற்றுல அதிகமாகும். ப்ரெஷர் வயிற்றுல அதிகமாகும் போது அந்த போர்ட்டல் வெயின் அப்படின்ற வெயினில் உள்ள ப்ரெஷர் அதிகமாகும் போது, போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது நம்ம ரத்தங்கள் நம்ம நீர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாயை விட்டு வெளியே வயிற்றுல சேர ஆரம்பிக்கும். இது பேர் தான் அசைட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக சில பேர் கேட்குறாங்க, ஈரல் சுருக்கொன்னே ரொம்ப நாளாக தானே சார் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு, ஆனால் வந்து ஏன் திடீர்னு இறந்துட்டாரு, இறந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம். ஈரல் சுருக்கொன்னால ஒருத்தவங்க டைரெக்டாக இறக்க மாட்டாங்க, ஆனால் ஈரல் சுருக்கொன்னால பல்வேறு பக்க விளைவுகள் வரும். அந்த பக்க விளைவுகள்னால இறப்பாங்க. நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ரோபோசங்கர் சார் பற்றி பேசியிருந்தோம். அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஈரல் சுருக்க நோயோட பக்க விளைவு. ஈரல் சுருங்கிருக்கு, அது பேர் தான் வந்துட்டு லிவர் சிரோசிஸ். அதனால வந்து ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் ஏறுது, அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். அந்த ப்ரெஷர் ஏறதுனால ரத்தம் ஒன்று டமாலில் உடச்சி பீச்சிக்கிட்டு அடிக்குது. அதுதான் வந்துட்டு ரத்த வாந்தி, ரத்த டாய்லெட்டு இந்த மாதிரிலாம் வந்து போகுது. ஸோ ஈரல் சுருக்க நோயோட காரணம் இறக்கிறதுக்கு காரணம் இது ஒன்று. ரெண்டாவது, வயிற்றுல நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீர்ச்சத்து குறைபாடு பயங்கரமாக வரும். உடம்புல பிபி டக்குன்னு குறையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இது 2. மூணாவது, அந்த நீர் சேரும் போது அப்பப்போ போய் ஊசி குத்தி டெய்லி 2 லிட்டர் 3 லிட்டர் நீர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஊசி குத்தி பண்ணும்போது சில நேரத்தில் சீல் பிடிச்சிக்கும். அப்போ வயிறு திடீர்னு சீல் பிடிச்சிக்கும் போது அது பேர் தான் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனாலே உயிரிழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் அந்த ஈரல் சுருக்க நோயால் அந்த மஞ்சக்கம்மால் அந்த ஜாண்டிஸ் ரொம்ப அதிகமாகி மூளைக்கு போய் அந்த எஃபெக்ட் ஆகும்போது, அமோனியா லெவலில் அதிகமாகி மூளைக்கு போய் எஃபெக்ட் ஆகும்போது ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் போய் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காரணங்களை அடுக்கிக்கிட்டு போகலாம். அப்போ ஈரல் சுருக்க நோயினால் டைரெக்டாக இறக்கணும்னு அவசியம் இல்லை. ஈரல் சுருக்க நோயினால் உங்களோட எல்லா உடம்புமே டவுன் ஆகுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அப்போ இதனால் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு, இதில் எதனால் வேணாலும் இறந்துருக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு டேக் ஹோம் மெசேஜ். லாஸ்ட்டாக சில பேர் கேட்குறாங்க, அவ்வளோ அழகாக இருந்தாரே சார், இப்போ பாருங்கள் சார் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் வந்து நான் ரீசன் சொல்லிட்டேன். அந்த செரிமான பிரச்சனை, அதனால் வந்து வெயிட் குறையும், அதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குளூட்டத்தாயான் க்ரீமோ, விட்டமின் சி சீரமோ, நியாசினமைட் சீரமோ, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ சீரமோ, ஃபேர் அண்ட் லவ்லியோ, இது எல்லாமே ஒருத்தரோட அழகை கூட்டாது. உள்ளே இருக்கிற உறுப்புகள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் வெளியே அழகுன்ற ஒன்று வரும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இருக்கிற கலரோ இல்லைனா வந்து தோற்றமோ ஹேர் ஸ்டைலுன்றது அழகு கிடையாது. நீங்கள் ஏங்குறீங்க, எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யுது, நைட்டு நல்லா தூங்குறீங்க, காலைல இருந்தால் ரெஸ்ட் ரூம் நல்லா போகுது, யூரின் டைமுக்கு டைம் கரெக்டாக போகிறேன், என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுதுன்னா அதுதான் அழகு. ஓகேவா? மற்றபடி வெள்ளையாக இருக்கிறதோ பெயிண்ட் அடிச்சுக்கிறதோ அழகு கிடையாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக அந்த வீடியோவை எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ரெஸ்ட் இன் பீஸ் சார், ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்டாக எப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னா, கடந்த ஒரு 3-4 மாதமாகவே வந்துட்டு இந்த டாபிக்ஸ் நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஏன் அப்படின்னா செலிப்ரிட்டி ரிலேட்டடாக அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம பேசுகிறோம். இப்போ நடிகர் பிஜ்லி ரமேஷ் சாராக இருக்கட்டும், ரோபோசங்கர் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ அபிநய் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஈரல் சுருக்கத்தினால தான் இறந்துருக்காங்க. பிஜ்லி ரமேஷ் சார், ரோபோசங்கர் சார், அதே மாதிரி அபிநய் சார், இவங்க 3 பேருக்கும் காமன் ஃபேக்டர் என்ன? 3 பேரும் ஒரே குடும்பமா? கிடையாது. 3 பேரும் ஒரே வயசா? கிடையாது. 3 பேரும் என்ன வந்து இதுவா அப்படின்னு கிடையாது. ஆனால் அந்த 3 பேருக்கு காமனாக இருக்கிற ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஜ்லி ரமேஷ் சாரும் ஆமான்னு சொல்லியிருக்காரு, ரோபோசங்கர் சாரும் முன்னாடி ஆமா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு, அபிநய் சாரும் ஆமான்றாரு. இப்போ 3 பேரும் ஆமான்னு சொல்கிற ஒரே விஷயம் மது. அப்போ இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்துட்டு அரசாங்கமும் யோசிக்கணும். ஏன் வந்து மது அப்படின்றதுனால பல பேர் இறக்குறாங்களே, அப்போ அப்படிப்பட்ட மதுவை வந்துட்டு நம்ம மாநிலத்தில் ஏன் வச்சுருக்கணுன்ட்டு கண்டிப்பாக பல அரசியல் கட்சிகள் போராடுறாங்க. ஆனாலும் அரசாங்கமும் அதுக்கு வந்து செவி கொடுக்கணும். இந்த கடைகளை வந்து மூடணும். அரசாங்கம் வந்து இதில் பார்க்கணும். இப்போது இது இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் இறக்கிறதுனால தான் நம்மலாம் பார்க்குறோம், பேசுகிறோம். தினம் நிறைய அண்ணாங்காட்சிகள், நிறைய சாமானியர்கள், நிறைய ஏழை எளியர்கள் தினம் இறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சேம் பிரச்சனைனால. பல கூலி தொழிலாளர்கள் தினம் இறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சேம் பிரச்சனைனால. பல்வேறு விவசாயிகள், பல்வேறு ஏழைகள் இதனால் இறந்துக்கிட்டு இருக்காங்க சேம் பிரச்சனைனால. பல்வேறு தாய்மார்கள் தாலிகள் அறுக்கப்படுது இதே பிரச்சனைனால. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் தான் வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, மக்களானிய அவங்க விற்றாலும் நம்ம போய் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.